எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. அதை இப்போ பதிவு பண்ணலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். என்னென்னா, நேற்று நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். எனக்கு ஒரு கால் வந்தது. அவர் அடிக்கடி கேபில் என்னோட வர்ற ஒரு கஸ்டமர். கால் பண்ணி ஒரு எமர்ஜென்சிப்பா சீக்கிரம் வர முடியுமான்னு சொன்னார். நானும் போனேன். போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அவர் சொன்ன ஹாஸ்பிட்டலில் அவரை ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு உள்ளே போனவர் ஒரு 1/2 hour ஆச்சு. வந்து இந்த மாதிரிப்பா, நீ இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிருக்கும், உன்னால் இன்றைக்கி ஒரு உயிர் சேவ் ஆச்சு அப்படின்னு சொன்னார். நான் அவரை பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தது. சரி, அவருக்கு தான் எதுவும் பிரச்சனையோன்னு நினச்சிட்டு, என்ன சார் ஆச்சு உடம்புக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கெல்லாம் உடம்பு நல்லா இருக்குது. நான் ஒரு டாக்டர், ஒரு இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னாங்க. அந்த டைமில் என்னால் என்னோடய காரை ட்ரைவ் பண்ண முடியல. ஸோ அதனால் உன்னை கூப்பிட்டேன். உன்னால் ஒரு உயிர் சேவ் ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் என்னென்னா, அந்த பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றினது அவர். ஆனால் அவர் உன்னால் இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்கும்போது கொஞ்சம் இது நமக்கு உண்டானது இல்லை அப்படின்னாலும் கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஒருத்தன் உதவி பண்ணதை எவ்வளோ பெருந்தன்மையாக சொல்ல முடியுது பாருங்கள். இந்த காலத்தில் நம்ம செஞ்ச உதவியே கூட சில பேர் மறந்துடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி மனுஷங்க இருக்கும்போது நம்ம செஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை எவ்வளோ பெருசாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன மோட்டிவேஷன் தான் நம்ம பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு உதவும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி லைஃப்பில் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் முடிஞ்சால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேற்று எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. இதுதான் நேற்று என்னுடைய வருமானம் 5074 ரூபா. நேற்று கேப் ஓட்டுனதில் கிடச்சிது. டெய்லியுமே இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.